பதிலளிக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட அந்த வழக்கில் தற்பொழுது நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். அதாவது இழப்பீடு கேட்டிருக்கக்கூடிய வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையெல்லாம் குறிப்பிட்டு அந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அந்த காயமடைந்தவர்களுக்கு, உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு இழப்பீடுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. எனவே அவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி தற்போது இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இழப்பீடு கோரிய மனுவிலே 2 வாரத்தில் பதிலளிப்பதற்கான ஒரு உத்தரவினை நீதிபதிகள் விஜய்க்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பிறப்பித்திருக்கின்றார்கள். சிபிஐ விசாரணை கேட்ட வழக்குகள் என்பது விசாரணை நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் நீதிமன்றத்தை அரசியல் களம் ஆக்காதீர்கள் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையினால் நீதிமன்றத்தை அரசியல் களம் ஆக்கக்கூடாது என்று நீதிபதிகள் அறிவுறுத்தலை பிறப்பித்திருக்கின்றார்கள். சிபிஐ விசாரணை கோரிய வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மேலும் மனுதாரர் பாதிக்கப்பட்டவரா, அப்படி வழக்கு தாக்கல் செய்திருந்தால் உத்தரவிடலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் கூட்டத்திற்கு சென்றோம், நாங்களும் காயமடைந்திருக்கின்றோம் என்று குறிப்பிட்டு கரூரை சார்ந்த சிலர் மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களா? ஒருவேளை அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் மனுவை தாக்கல் செய்யலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். விசாரணையில் திருப்தி இல்லை என்றால்தான் விசாரணை மாற்ற கோரலாம். ஆரம்ப நிலையிலேயே இப்படி விசாரணையை மாற்றும்படி கேட்க முடியும் என்று நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள். அதாவது சிபிஐக்கு இந்த வழக்கினுடைய விசாரணையை மாற்ற வேண்டும் என்று நீதிபதிகளிடம் தமிழக வெற்றி கழகம் முறையிட்டிருக்கின்றது. அதை முன்வைத்து நீதிபதிகள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்பது, விசாரணையிலே திருப்தி இல்லை என்றால் நீங்கள் விசாரணை அமைப்பை மாற்ற சொல்லலாம். ஆனால் விசாரணை என்பது இப்பொழுதுதான் ஏற்கப்பட்டிருக்கின்றது, ஆரம்ப நிலையில் இருக்கின்றது. ஒரு விசாரணை ஆரம்ப நிலையில் இருக்கும் பொழுதே விசாரணை அமைப்பை மாற்ற வேண்டும் என்று முறையீடு செய்வது சரியானதா என்ற ஒரு கேள்வியினை தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நீதிபதிகள் முன்வைத்திருக்கின்றார்கள். அதே நேரம் தமிழக வெற்றி கழகத்தினர் சார்பில் இந்த மனுவை தாக்கல் செய்ததற்கான அவசிய காரணமாக அவர்கள் சொன்னது, நாங்கள் குற்றம் சாட்டுவதே தமிழ்நாடு காவல்துறையை தான். எனவே எங்களால் குற்றம் சாட்டப்படக்கூடிய ஒரு அமைப்பே எங்களுடைய வழக்கை விசாரித்து தீர்வு காண வேண்டும் என்றால் அந்த தீர்வு எப்படி சரியான தீர்வாக இருக்கும். எனவே குற்றஞ்சாட்டப்பட்ட தமிழ்நாடு காவல்துறை எங்களுடைய வழக்கை, அதாவது குற்றச்சாட்டு என்று சொல்வது அவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், நாங்களே தமிழ்நாடு காவல்துறை மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் பொழுது அவர்கள் எப்படி இந்த வழக்கை விசாரிக்க முடியும்? எனவேதான் இந்த வழக்கின் விசாரணை சிபிஐக்கு நாங்கள் மாற்ற கேட்கின்றோம் என்று ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் வழக்கினுடைய விசாரணை என்பது ஆரம்ப நிலையில் தான் இருக்கின்றது. எனவே ஆரம்ப கட்டத்திலேயே விசாரணை அமைப்புகளை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் தான் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அதே நேரம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவர்களும் தங்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் மட்டுமல்லாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சில மூத்த வழக்கறிஞர்களுடனும் ஆலோசித்திருக்கிறார்கள். குறிப்பாக விஜயை பொறுத்தவரை கடந்த ஒரு 4-5 நாட்களாக தொடர்ந்து ஒரு சில ஆலோசனையிலே அவர் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. அந்த ஆலோசனையினுடைய அடிப்படை சாராம்சம் என்னவென்றால், இந்த வழக்கின் விசாரணை எவ்வாறு எதிர்கொள்வது, தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை எவ்வாறு எடுத்துச் சொல்லுவது, அதே நேரம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளை பொறுத்தவரை உறுதிப்பட அவர்கள் நம்பக்கூடிய ஒன்று, இந்த வழக்கில் இந்த சம்பவத்திலே பின்னணியில் யாரோ இருந்திருக்கின்றார்கள், அவர்கள் இருந்து செயல்பட்டுத்தான் இது போன்ற கலவரம் உருவாக்கப்பட்டு 41 உயிர்கள் பலி போய் இருக்கின்றன என்ற ஒரு கருத்தை அவர்கள் உறுதிபட நம்பக்கூடிய சூழ்நிலையில் தான் அவர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் ஒரு சிலருடைய ஆலோசனையை பெற்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்று தமிழக வெற்றி கழகத்திற்காக ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தங்களுடைய சட்டப்பூர்வ வாதங்களிலே அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்கள் வசம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சான்று, தமிழ்நாடு காவல்துறை வழங்கியிருந்த பாதுகாப்பு என்பது போதுமானது கிடையாது. கரூருக்கு செல்வதற்கு முன்பாகவே விஜய்க்கென விதிக்கப்பட்டிருந்த கெடுபிடிகள் அதிகமாக இருந்தன. எதிர்பார்த்த இடத்தை தரவில்லை, எதிர்பார்த்த அளவு பாதுகாப்பை வழங்கவில்லை. அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு அந்த பகுதியில் வந்து சேருவதற்கான ஒத்துழைப்பு போதிய அளவில் இருக்கவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். ஆனாலும் அன்று விஜய் கூட மேடையில் அந்த பிரச்சார வாகனத்தில் நின்று பேசும் பொழுது, காவல்துறையினர் உதவி இல்லாமல் இந்த இடத்தில் நான் வந்து நின்றிருக்க முடியாது, காவல்துறையினர் உதவியால் தான் இங்கே வந்து நின்று என்னால் பேச முடிந்திருக்கின்றது என்று காவல்துறையின் பணிகளை பாராட்டி இருந்தார். ஆனாலும் அந்த இடத்திற்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதி, அவர்கள் கேட்ட இடத்தை வழங்காமல் இருந்தது என்பதையெல்லாம் ஒப்பிட்டு சுட்டிக்காட்டி காவல்துறை மீது தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் சிபிஐ விசாரணை கோரிய வழக்குகளுடைய விசாரணையும் நடைபெற்று வருகின்றது. நீதிமன்றத்தை அரசியல் களம் ஆக்காதீர்கள் என்று வழக்கறிஞர்களை நோக்கி நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள். கரூர் விவகாரம் தொடர்பான வழக்கு தொடக்க நிலையில் இருப்பதால் மனுதாரர்கள் கேட்கக்கூடிய நிவாரணத்தை வழங்க இயலாது. சிபிஐக்கு மாற்ற கோரி எம்எல் ரவி என்பவர் தாக்கல் செய்த அந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள் நீதிபதிகள். ஏனென்றால் விசாரணை என்பது தொடக்க நிலையில் தான் இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கக்கூடிய நீதிபதிகள், தொடக்க நிலையில் விசாரணை இருக்கும் பொழுதே எப்படி விசாரணை அமைப்பை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் கேட்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார்கள். எனவே
இந்த மனு ஏற்கனவே இவர் அதாவது ஆதவ அர்ஜுனா தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு மட்டுமல்லாமல் எம்எல் ரவி உள்ளிட்ட ஒரு சிலரும் பொதுநல வழக்கு என்ற அடிப்படையிலே கரூர் விவகாரம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். எனவே அந்த மனுக்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்பட இருக்கின்றன. சிபிஐ விசாரணை கோரிய மனுக்கள் ஏராளமாக இருந்தன. தாவேகா சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு மட்டுமல்ல, அதற்கு வெளியில் பொதுநல வழக்குகள் என்று குறிப்பிட்டோம் அல்லவா, 7 வழக்குகள். அந்த வழக்குகளிலும் ஒரு சில மனுக்கள் கூட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.